அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 11, 2026 நிஃப்டி இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட அனலைஸ் பார்க்கலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை பிடிச்சிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,611 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திட்டத்தில் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்த இடத்துல ஃபுல் பண்ணணும். ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் 24,600 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதில் ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹை 24,621க்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,677 வச்சும் வர்த்தகம் ஆகிறதுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை 24,621லேருந்து கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வரப்போ எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,583, 24,528, 24,500 இதை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு 24,500, 24,450 இந்த இடத்துல மார்க்கெட்லாம் நம்மளுக்கு கீழே கிடைக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபுக்கு இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது, நெகட்டிவில் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக வந்து நம்மளுக்கு ஒரு சைடுவேல போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த சைடுவே வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணால் தான் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பெருசாக பிரே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வர்த்தகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 24,450, 24,600, 24,700 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் இந்த 2 ஏரியாவை இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு 24,450 கீழே நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 0 டி ஹீரோ இருக்காங்க. வீக்லி எக்ஸ்பெரி இன்றைக்கி நிஃப்டியில் இருக்கிறதுனால ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஓடிஎம் ஏடிஎம் வந்து 0 பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் ஏதாச்சும் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துக்கு வரப்போ 24,450 கால் அண்ட் புட்டோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அதேமாரி மேலே போகிறாங்க அப்படின்னா 24,700, 24,670, 24,750 இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் வராங்கன்னா இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 1 டே கேண்டில் நம்ம பார்க்கலாம். 1 டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 24,524ங்கிறது நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இப்போ ஒரு 4 டேஸாகவே இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 24,432ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது இங்கேருந்து நம்மளுக்கு 24,583 வச்சும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை ஓப்பன் ஆனோட்டி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,683, 24,774 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸு இது R1 எடுத்துங்க, இது R2 எடுத்துங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 2 ஏரியா பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இந்த சிஐஎஸ் வந்ததுனால நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் 1 வீக் ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் சைடு வந்து 15ம் புட் சைடு வந்து 13 இருக்காங்க. இப்போ இது லைவ் மார்க்கெட்டில் இதை செக் பண்ணணும். யார் சைடு வந்து ஐவி வந்து அதிகமாக இருக்கிறவங்களோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ரீமியம் டிகே ஆக மாட்டேங்குது. செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு டிகே ஆகுது. அந்த டைமில் இதோட ஐவி வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து செக் பண்ணுங்கள். இதை நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் எந்த மாதிரி நடக்குது. இப்போ இதில் ஒரு 15-20க்கு மேலே இருக்கிறாங்க. கால் சைடு வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 மணிக்கு 20 சைடு 20-25 இருக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி இம்பேக்ட் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்மளுக்கு 24,500 கால் 24,500 புட்டு நம்மளுக்கு 500 புட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்மளுக்கு
ரூ. 150 மேல நம்மளுக்கு வர்த்தகம் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ரூ. 150 மேல இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் புட் சைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ரூ. 150 எபோவ் இருக்கணும். இல்ல ரூ. 150 பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு ரூ. 150 மேல இருக்கிறாங்க அப்படின்னா, 24,550க்கு கீழ தான் அப்படின்னு இந்த 24,500 புட் வந்து 24,700 புட் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. சரி. 24,700 புட்டு ரூ. 150 மேல இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் புட் சைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இல்ல ரூ. 150 பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, கால் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் ரூ. 120க்கு கீழ போகக்கூடாது. அப்படி ரூ. 120க்கு கீழ போறாங்க அப்படின்னா, சைடுவே மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? 24,500 கால் ரூ. 120 எபோவ் பிலோ ட்ரேட் ஆகக்கூடாது. 24,700 புட்டு ரூ. 150 எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் மார்க்கெட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.